தமிழ்நாட்டில் அன்பு பாசம் நட்பு கூட. ஏழைகளுக்கு என்ன செஞ்ச, பணக்காரனுக்கு என்ன செஞ்ச? இது ரெண்டு கேள்வி தான் என்னுடைய கேள்வி. நான் வருவேன், சட்டத்தில் உட்காருவேன், உட்கார்றதுக்கு நிம்மதி இருக்கு. அது கடவுள் கொடுப்பார். இந்த ஊர் சார்பாக கடவுள் கொடுப்பார், மக்கள் சார்பாக கொடுப்பாங்க. கடவுளுங்கிறது வேற, நம்ம வேண்டிக்கிறது கும்பிட்டு வேண்டுறது. நீங்கள் ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எண்ணம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும், நெருப்புங்கிறது பல பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது தான் சட்டத்தை மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கணும். எடப்பாடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடியை பற்றியா? எடப்பாடி ஒரு நல்ல மனிதர். அவர் சேலத்தில் பெரிய ஒரு சேலம் நான் நின்றுருக்கேன் சேலத்தில். அவர் நல்ல ஒரு கொள்கையில் எல்லா வளரையும் உள்ளவர், எல்லா தெளிவாக்களும் உள்ளவர். நல்லாவே செய்வோம். ஒரு நாளைக்கு இருந்தால் என்ன எடப்பாடி எடுத்துகிட்டு போவார்? ஒன்றுமே எடுத்துகிட்டு போவார். பிரேமலதாவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிரேமலதாவுக்கா? மனைவி இழந்துட்டாங்க. மனைவி இறந்துட்டாங்க? ஆமாம், அப்படிதான் வரணும். வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. வீட்டுக்காரர் இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தினால எதையுமே செய்ய முடியல. கேப்டன் விஜயகாந்த் கத்தி கத்தி ஓட்டு கேட்டார். நீ என்னதான் செஞ்சுட்ட? ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியா? முடியல. முடியாம இருக்கிறப்ப என் மனம் கஷ்டம். வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் மனம் நான் போட்டு விட்டேன். அந்த பாட்டை யாருமே கேட்கல. வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணங்கிற படமே பாட்டை இருக்கு. உலகத்தில் உள்ள வல்லது நிறையா இருக்கு. சரி, சீமானை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சீமான் ஒரு நல்ல கருத்தில் உள்ளவர் கிடையாது. அடுத்தவங்கள குற்றமா பேசக்கூடாது. தனக்கு தான் தான் மந்திரி அப்படி நினைச்சு நடந்திருந்தால் சீமா வெற்றி. அடுத்தவங்கள புறம் பேசிட்டார். ஒரு நல்லவரா கெட்டவரா? கெட்டவர். இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது, இல்லாததுக்காக பயன்படுத்தணும். ராமதாஸ் பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? மொத்தம் ராமதாஸ் 80 வருஷம் ஆட்சி ஆண்டிருக்கார். அவரால் தமிழ்நாட்டில் ஒரு நடை கூட ஜெயிச்சே வர முடியல. அந்த ராமதாஸ் இருக்க வேண்டாம். எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து ராமதாஸ் இருக்கிறார். ராமதாஸ் நல்லவரா கெட்டவரா? நல்லவர். தப்பாலாம் நினைக்க கூடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் செயல்பாடு சரியில்லை. கட்சி முன்னேற்றம் பண்றாரு. கட்சி முன்னேற்றம் கொண்டு வர அவளால முடியல. பணம் நிறைய வச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் வச்சுக்கிறாரு. அவருக்கு மட்டும் வச்சுக்கிறாரு. என் குடும்பத்துக்கு வேணும், எனக்கு வேணும், அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒரு ராமதாஸுக்கு கிடையாது. வைகோ அன்பு பணி ராமதாஸ் கிடையாது. வைகோ அன்னைக்கு வந்தா அன்னைக்கே போட்டான். அன்னைக்கே ஒரு வைகோனா என்ன தெரியுமா? வைகோ வைகோ அப்படின்னா கேஸு. வைகோனால கேஸு தான். கம்ப்ளைண்ட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை அள்ளி இறக்கலாம். வைகோட்டை கொடுத்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். தலையூர் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தலையூர் மக்களுக்கு என்னுடைய வரப்பிரசாதம், நல்லா ஜெயிப்பா திருவிழாவை முடிச்சுட்டு அடுத்த திருவிழாவை சந்திப்போம். வாங்க, நிறையா செய்வோம். உங்களோட தாண்டி நான் செய்கிறதுக்கு ஆசைப்படுறேன். தலைவர் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இளைஞர்கள்லாம் இந்த கட்டுப்பாடாக இருங்க, நல்ல விதமாக இருங்க.
ஒருத்தட்டையும் வம்பு சண்டை வேண்டாம். நம்ம ஊரில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்ததுன்னா அது பெரிய உலகில் வரப்பிரசாதம். யார்ட்டையும் எந்த சண்டையும் வேண்டாம், எந்த வம்பும் வேண்டாம். யார் எது சொன்னாலும் சரி போலீஸை கொண்டாந்து இறக்கணும். ஒரு குற்றவாளியை ஒரு நாட்டாமட்ட போய் சொல்லுங்க, எனக்கே இவ்வளவு குறைகள் இருக்கு, ராமூர்த்தி இருக்காரு, ராமூர்த்தி சித்தப்பா, அவர்கிட்ட போய் இந்த ஊரில் இவ்வளோ சண்டை நடக்குது, இவ்வளோ வம்பு நடக்குது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இவ்வளோ என்ன பண்ண போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டுட்டு போய் சொல்லுங்க. அவர் தக்க போய் சொல்லணும்னா அடுத்த வருஷம் ஒரே மண்டபடி ஒரே திருவிழா, ஒரே நாள், வெள்ளிக்கிழமை சாமி கிளம்போ, அடுத்த வெள்ளிக்கிழமை தீமிதி முடிஞ்சிடும், சாமியை கிளம்பாது. காவல்துறைக்கு நீங்கள் உங்கள் கருத்து என்ன? காவல்துறை எனக்கு ஒத்துழைப்பு நிறைய கொடுக்கும். நான் கொல்லுமாங்குடியில் போர்டெலாம் அடித்து ஓட்டுருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். காவல்துறை எனக்கு ஒத்துழைப்பு நிறையா கொடுக்கும். நீ வேணா சேலஞ்சு கட்டிப்பாரு, காவல்துறை எனக்கு ஒத்துழைப்பு நிறைய கொடுக்கும். சேலம், நனிலம், மயிலாடுதுறை எல்லா ஒத்துழைப்பும் என்கிட்ட வரும். ஓகே மாப்பிள்ள, ஓகே. நான் கிள்ளி மாதிரியே இருப்பேன்.